வைஷ்ணவி வேகமாக மாடிப்படிகளில் மேலே ஏறி சென்றாள். அந்த நேரம் விஷ்ணுவின் அறைக்குள்ளிருந்து திடீரென்று முத்தம் கொடுக்கும் சத்தம் கேட்டது. ஒரு நொடி வைஷ்ணவியின் மூச்சை நின்றுவிட்டது போல இருந்தது. என்ன சத்தம் இது என்று அதிர்ச்சியில் கண்கள் விரிய அடுத்த நொடியே வேகமாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவள் கண்ட காட்சி அவளை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. விஷ்ணு கட்டிலில் அமைதியாக அமர்ந்து கன்னத்தில் கை வைத்தபடி கதவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது உதட்டோரம் குறும்பான புன்னகை மலர்ந்தது. ஆனால் அதை உடனேயே மறைத்து கொண்டான். ஏனென்றால் அவள் வருவாள் என்று அவன் எதிர்பார்த்தே காத்திருந்தான். அதே போலவே நடந்தும் விட்டது. உள்ளே வந்த வைஷ்ணவியோ பதற்றமாக அறை முழுவதும் சுற்றி பார்த்தாள். கட்டல், பால்கனி, திரைசீலையின் பின்னால் கூட அவளது பார்வை ஓடியது. விஷ்ணு அவளையே பார்த்தபடி கண்களாலேயே என்ன என்பது போல கேட்க அவள் தடுமாறியபடி என்னோட பேக் மறந்து மேலே வச்சிட்டேன் என்றாள். விஷ்ணு தனது நாக்கை கன்னத்தின் ஓரத்தில் மடித்து வைத்தபடி சிரிப்பை அடக்கி கொண்டு உங்கள் பேக் உங்ககிட்ட தான் இருக்குது என்று சொல்ல வைஷ்ணவி தன்னையே பார்த்தாள். என்ன என்று கேட்க விஷ்ணு கண்களால் அவள் உடலின் பின்பகுதியை ஜாடை காட்ட அவள் முகம் முழுவதும் வெட்கம் பரவியது. ஒரு நொடி தடுமாறி நின்றாள். விஷ்ணு மெதுவாக எழுந்து அவள் அருகே வந்தான். சொல்லுங்க மேடம், எதுக்காக உள்ள வந்தீங்க, என்ன தேடுறீங்க என்று கேட்க வைஷ்ணவி ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். அது அது என்று திணறியபடியே நிற்க அடுத்த நொடியே விஷ்ணு தனது மொபைலை எடுத்து மீண்டும் அந்த முத்தம் கொடுக்கும் சத்தத்தை ஒலிக்கிவிட்டான். வைஷ்ணவி அவனை முறைத்து பார்த்தாள். இதைத்தானே தேடிட்டு வந்தீங்க என்று குறும்பாக கேட்க அவளது முகம் இன்னும் சிவந்தது. கங்கா கங்கா எங்க என்று வேகமாக கேட்டாள். ஓ, கங்காவா? பக்கத்து ரூமில் இருக்கா. இப்போ உங்களுக்கு கங்கா வேணுமா இல்லை நான் வேணுமா என்று கேட்க எனக்கு யாருமே வேண்டாம், ஆளை விடுங்க என்று சொல்லிவிட்டு கீழே இறங்க திரும்பினாள். அடுத்த நொடியே விஷ்ணு அவளது கையை பிடித்து இழுத்தான். எதிர்பாராத அந்த இழுப்பில் வைஷ்ணவி நேராக வந்து அவனது மார்பில் மோதினாள். ஒரு நொடி இருவரின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. விஷ்ணு சிரிப்பை அடக்கி கொண்டு ஏதோ ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, எப்போ ப்ரூஃப் பண்ண போகிறீங்க என்று கேட்க வைஷ்ணவி அவனது கையை பார்த்தபடி இப்படியே பிடிச்சி வச்சிட்டு இருந்தா ப்ரூஃப் எல்லாம் பண்ண முடியாது என்றாள். ஓ அப்படியா, அப்போ ஓகே என்று உடனேயே அவளது கையை விட்டான். விட்டாச்சு, இப்போ ப்ரூஃப் பண்ணுங்க என்று குறும்பாக சொல்ல வைஷ்ணவி அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். நீங்கள் ஏதோ சரியில்லை, என்ன உரிமையில் என்கிட்ட இப்படி நெருங்குறீங்க, அதையாவது சொல்லுங்க என்று கேட்க விஷ்ணு சிரித்தபடியே அவளை பார்த்தான். பதில் தெரியாத கேள்விக்கு பதில் சொல்லித்தான் இந்த விஷ்ணுவுக்கு பழக்கம். பதில் தெரிஞ்ச கேள்விக்கு மறுபடி பதில் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு நேராக கட்டிலில் சென்று அமைதியாக அமர்ந்தான். இருவரும் ஒரு நொடி ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே நின்றார்கள். விஷ்ணுவின் பார்வை அவளை ஆழமாக ஆராய வைஷ்ணவியின் உடல் ஒரு நிமிடம் லேசாக நடுங்கித்தான் போனது. அந்த நேரத்தில் கீழே வைத்திருந்த அவளது செல்போன் சுணங்கியது. ஒரு நிமிடம் விஷ்ணுவை பார்த்தவள் வேகமாக படிகளில் இறங்கி கீழே வந்தாள். செல்போனை எடுத்து பார்த்தாள். திரையில் ஏஞ்சல் என்ற பெயர் மின்னியது. உடனேயே அழைப்பை ஏற்றாள். ஹலோ, சொல்லுங்க ஏஞ்சல், அங்கே நிலைமை எப்படி இருக்கு என்று கேட்க மேடம், அசோக் கோயம்புத்தூர் கிளம்புறாரு என்றாள் ஏஞ்சல். எனது அசோகம் கோயம்புத்தூர் கிளம்புறானா? ஓ காட், என்ன பிளான் பண்ணியிருக்கான் என்று வைஷ்ணவி கேட்க தெரியல மேடம். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் வைஷ்ணவியின் முகம் இறுகியது. ஏஞ்சல், தெரியலன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நான் வேலையில் வச்சுருக்கேன். அவர் தனியாக கிளம்புறாருன்னு மட்டும் சொன்னால் போதுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்களும் அசோக் கூடவே இருக்கணும். அவன் பண்ணுற ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு அசைவும் எனக்கு கரெக்டாக தெரியணும். ஏற்கனவே அசோக் நாராயணன் ஒருத்தரை மீட் பண்ணான்னு மட்டும் சொன்னீங்க. ஆனால் அவர் யார், எதுக்காக மீட் பண்ணாங்க, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அதை பற்றி எந்த தகவலுமே நீங்கள் கொடுக்கல. இப்படி முக்கியமான விஷயங்கள் தெரியாமல் வெறும் ஹிண்ட் மட்டும் கிடைச்சா அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனிமே அசோக் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் அவங்க கூடவே இருக்கணும். ஒரு தகவல் கூட இனி மிஸ் ஆகக்கூடாது, புரியுதா? ஓகே மேடம், இனி எந்த அப்டேட்டும் உடனுக்குடனே சொல்கிறேன் என்று ஏஞ்சல் கூற குட் என்று மட்டும் சொல்லிவிட்டு வைஷ்ணவி அழைப்பை துண்டித்தாள். கடவுளே, இந்த அசோக் நான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு நம்பி என்னை பர்சனல் பிஏன்னு கூடவே வச்சுருக்காரு. என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் அவர் என்ன பண்ண போகிறாரோ தெரியலை. இதில் வேற அவர் என் கூட நெருக்கமாக இருக்கார்.
அவர் மனசில் என்ன நினச்சி பழகிறாருன்னு கூட எனக்கு தெரியலை என்று தலையில் அடித்து கொண்டபடியே ஏஞ்சல் அசோக் இருந்த இடத்தை தேடி வந்தாள். அந்த நேரத்தில் அசோக் தனது பையில் தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். இந்த விஷ்ணு என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே என்று சிந்தித்து கொண்டே பொருட்களை எடுத்ததில் அறையில் இருந்த ஒரு எண்ணெய் பாட்டில் அவன் கையில் பட்டு கீழே விழுந்தது. அதன் மூடி திறந்து எண்ணெய் தரையில் மெதுவாக பரவியது. அதை துடைக்க நினைத்தவன் இப்போ இங்கே யார் வரப்போறா என்று அலட்சியமாக நினைத்து அதை அப்படியே விட்டுவிட்டான். அதே நேரத்தில் சார் என்று அழைத்தபடியே ஏஞ்சல் அறைக்குள் வந்தாள். அவளது குரல் கேட்டதும் சிந்தனையில் இருந்த அசோக் தலை நிமிர்ந்து எஸ் கமேன் என்று சொல்ல ஏஞ்சல் கதவை திறந்து உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்தாள். அடுத்த நொடியே தரையில் சிந்தியிருந்த எண்ணெயில் அவளது கால் வழுக்கியது. அவள் நேராக முன்னோக்கி சரிய அதை பார்த்த அசோக் பதட்டத்தில் அவளை பிடிக்க அடுத்த கணமே இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் மோதினர். அசோக் முதலில் கட்டிலின் மீது விழ அவன் மேல் சரிந்த ஏஞ்சலின் உடல் முழுவதும் அவன் மீது வந்து விழுந்தது. அந்த வேகத்தில் இருவரின் முகமும் அருகில் வந்து கட்டுப்படுத்த முடியாத அந்த நொடியில் அவர்களின் உதடுகள் பலமாக ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. அந்த எதிர்பாராத நெருக்கம் இருவரையும் ஒரு கணம் அப்படியே உறைய வைத்தது. அசோக் இன்னும் ஏஞ்சலை பிடித்தபடியே அவளது விழிகளை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். அவளோ பதற்றமாக அவனிடமிருந்து வேகமாக எழுந்து விலக முயன்றாள். அந்த நேரத்தில் அசோக் அமைதியாக தனது சட்டை பாக்கெட்டிற்குள் கையை விட்டு அங்கிருந்த ஒரு ஐடி கார்டை எடுத்து அவள் முகத்திற்கு நேராக நீட்டினான். அதை பார்த்து அடுத்த நொடியே ஏஞ்சலின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவளது கண்களில் தெரிந்த பதற்றம் ஒரு நொடி அவளது முகத்தையே மாற்றிவிட்டது. அதை கவனித்த அசோக் உதட்டோரம் மெதுவாக ஒரு புன்னகையை வரவழைத்தான். போலீஸ்னா கண்ணில் பயம் தெரியக்கூடாது, அதுவும் ஒரு பொம்பளை போலீஸ்னா ஆம்பளையை விட பல மடங்கு துணிச்சல் இருக்கணும். குற்றவாளியை கண்டுபிடிக்க வந்துட்டு குற்றவாளியை பார்த்து பயப்படக்கூடாது என்று அமைதியான குரலில் சொல்லிவிட்டு அசோக் மெதுவாக புன்னகைத்தான். ஏஞ்சலோ ஒரு நொடி மட்டுமே அதிர்ச்சியில் நின்றாள். அடுத்த நொடியே தன்னை முழுவதுமாக சுதாரித்து கொண்டவள் மின்னல் வேகத்தில் அசோக்கின் மீது பாய்ந்தாள். அவன் எதிர்பார்க்கும் முன்பே அவனது தோளை பிடித்து பலமாக தள்ளியவள் அவனை நேராக கட்டிலில் சாய்த்தாள். அசோக் முதுகோடு கட்டிலில் விழுந்த அடுத்த கணமே அவளும் தயக்கமின்றி அவன் மேலே ஏறினாள். ஒரு முழங்காலை அவன் மார்பின் மீது உறுதியாக ஊன்றி இன்னொரு காலை கட்டிலில் ஊன்றியபடி தப்பிக்க முடியாதபடி அவனை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாள் அவள். அவளது முகத்தில் இப்போது இருந்தது பயமல்ல, ஒரு குற்றவாளியை சுற்றி வளைத்த பெண் போலீஸ் அதிகாரியின் கம்பீரம். அவளது பார்வை நேராக அசோக்கின் கண்களை துளைத்தது. ஆனால் அசோக்கின் முகத்தில் மட்டும் எந்த பதற்றமும் இல்லை. அவன் இன்னும் அமைதியாகவே படுத்திருந்தான். அவளை பார்த்தபடியே உதட்டோரம் மெல்லிய புன்னகை ஒன்று மலர்ந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவனது கண்களில் இருந்த அந்த அமைதி ஏஞ்சலுக்கே ஒரு கணம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அவளோ அசோக்கை முழுமையாக மடக்கி பிடித்துவிட்ட திமிரில் அவன் மார்பின் மீது முழங்காலை ஊன்றி அப்படியே அமர்ந்திருந்தாள். அசோக்கோ இன்னும் எந்த பதற்றமும் இல்லாமல் அவளது முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். சில நொடிகள் கழித்து மெதுவாக தனது இரு கரங்களையும் உயர்த்தியவன் அவளது இடையை மென்மையாக வருடியபடியே, எதுக்காக இப்போ என்னை பெட்டில் தள்ளிட்டு என்னோட மேலே ஏறி உட்கார்ந்துருக்க? ரொமான்ஸ் பண்ண போறியா என்று கேட்க அந்த ஒரு கேள்வியிலேயே ஏஞ்சலின் மூச்சை நின்றுவிட்டது. அவன் தன்னை தள்ளிவிட்டு தப்பிக்க முயற்சிப்பான் அல்லது அவனது கட்டுப்பாட்டிற்குள் தன்னை கொண்டு வருவான் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவன் எந்த பதற்றமும் இல்லாமல் தன் இடையை மெதுவாக வருடிக்கொண்டே இப்படி குறும்பாக கேட்டதை பார்த்ததும் அவளால் ஒரு நொடி எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அசோக்கின் அந்த செய்கையால் அவளது பெண்மை பூ பூத்தது. அசோக் ஏஞ்சலை நேராக பார்த்தான். அவனது உதட்டில் மெலிதான புன்னகை இருந்தாலும் அந்த விழிகளில் இருந்த ஏமாற்றத்தை மட்டும் அவனால் மறுக்க முடியவில்லை. அம்மாடி, பேரு தான் ஏஞ்சல், ஆனால் கூட இருந்து பண்ணுறது அவ்வளவும் சாத்தானோட வேலை என்று மெதுவாக சொன்னவன் ஒரு நொடி அவளை உற்று பார்த்தான். நான் உன்னை நம்பித்தானே என் கூடவே வச்சிருந்தேன், ஆனால் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட பார்த்தியா? ஏஞ்சல் அமைதியாக நின்றாள். அவள் எதுவும் பேசவில்லை. அசோக் மட்டும் தன் மனதில் இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்ததை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே கொட்ட ஆரம்பித்தான். ஏதோ கஷ்டப்படுற குடும்பம், கஷ்டப்படுற பொண்ணுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன்னை என்னோட பர்சனல் பிஏவாக சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இந்த அசோக் ஒன்றும் முட்டாள் இல்லை, முன்ன பின்ன தெரியாத பொண்ணை வேலைக்கு சேர்க்க. அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. 2 மாதத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஒரு பொண்ணை 4 பேர் சேர்ந்து துரத்திட்டு போனப்ப நீ கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த பொண்ணை தைரியமாக காப்பாற்றின.
அங்கே தான் நான் மொத்தமாக விழுந்துட்டேன் உன்னோட தைரியத்தை பார்த்து. அன்னைக்கே உங்ககிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எங்கேயோ போயிட்ட. ஒரு பெருமூச்சு விட்டவன் மீண்டும் தொடர்ந்தான். அதுக்கப்புறமா 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி வழி தவறி ரோட்டில் ஓடி வந்தப்ப உன்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ஓடி வந்து அங்கே வந்த வண்டியை எல்லாம் தடுத்து அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி கையில் தூக்கிட்டு போனேன். அப்போவே இன்னும் என்னோட மனசுக்குள்ளே ஆழமாக வந்துட்ட. அப்போவும் ஏஞ்சல் போல் எங்கேயோ மறைஞ்சி போயிட்ட. ஆனால் அடிக்கடி உன்னோட முகம் மட்டும் என்னோட மனசில் வந்துட்டே இருக்கும். அவளை நேராக பார்த்தவன் மெதுவாக சொன்னான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஆஃபீஸில் உன்னை பார்த்தப்ப நான் ரொம்ப ஷாக்கானேன். அது ஏன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு காரணம் இது தான். அட, நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, தைரியமான பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு நினச்சினே தவிர இந்த தைரியத்துக்கு பின்னால் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இங்கே பாரு, நான் கெட்டவன் ஒன்றும் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற தான் நான் வாழவே செய்கிறேன். நானும் கொஞ்சம் நல்லவன் தான், என்னை நம்புமா? சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு அவன் கண்களை சுருக்கி ஏஞ்சலை பார்த்தான். எவ்வளவு பிளான் போட்டிருக்கேன், எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருந்து. ஆனால் எப்படிடா வைஷ்ணவிக்கு நான் பண்ணுற ஒவ்வொரு பிளானும் தெரியுதுன்னு பார்த்தா அப்போ தானே தெரியுது வில்லாதி வில்லி இந்த வில்லன் கூடவே இருந்திருக்கான்னு. சொல்லி முடித்தவன் அவளை பார்த்து, அம்மாடி ஏஞ்சல், கதை சொல்லி முடிஞ்சிடுச்சு. ஏதோ பஞ்சு மத்தைக்கு மேலே சுகமாக உட்காந்து கதை கேட்குற மாதிரி என் மேலே உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கிறத பாரு, முழிக்கிற முழிய பாரு என்று சொல்ல ஏஞ்சல் சட்டென்று அவன் மேலிருந்து விலகி கீழே நின்றாள். அவன் கோபப்பட்டிருந்தால் இவளும் கோபப்பட்டிருப்பாள். அவன் அடித்திருந்தால் இவளும் அடித்திருப்பாள். ஆனால் இப்போது அவளால் என்ன செய்ய முடியும்? அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாக இல்லை என்பதே அவள் மனதை அதிகமாக குத்தியது. அசோக் சிரித்தபடியே கையசைத்தான். போங்கம்மா போங்க, போய் தகவல் கொடுங்க. மேடம், அசோக்குக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு மேடம். எப்படியோ உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் மேடம். இப்போ நான் என்ன செய்ய மேடம்? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க மேடம்? ஓடி போய் கேளுங்க, போங்க. அவனது கிண்டலை கேட்ட ஏஞ்சலின் முகம் இறுகியது. சில நொடிகள் அமைதியாக அவனை பார்த்தவள் உறுதியான குரலில் கேட்டாள். நான் பண்ணது நம்பிக்கை துரோகம்னா அப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன? விஷ்ணு உங்களை எவ்வளோ நம்பினார்னு தெரியுமா? உங்களை அவரோட ஃப்ரெண்டுன்னு கூடவே வச்சுருக்காரு. அப்போது கூடவே இருந்துட்டு அவரை அழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அசோக் ஒரு நொடி அவளை பார்த்தான். பிறகு மெதுவாக கைதட்டியபடி சிரித்தான். வாவ், செம, சூப்பர், எக்ஸலண்ட் என்று பாராட்டியவன் மெதுவாக கட்டிலில் சென்று அமர்ந்தான். பண்ணுறது ஃப்ராடுத்தனம், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற என்று தலையசைத்தபடி கேட்டுக்கொண்டே அவளை ஆழமாக பார்த்தான். அவளது விழிகளை நேராக பார்த்த அசோக் எந்த தயக்கமும் இல்லாமல் மெதுவாக புன்னகைத்தான். போலீஸ் மேடம், ஐ லவ் யூ. அந்த வார்த்தைகள் ஏஞ்சலின் இதயத்தில் இடியாய் இறங்கின. ஒரு நொடி அவளுக்கு மூச்சே நின்றது போல் இருந்தது. அவனை கண்ணிமைக்காமல் பார்த்தபடி சிலை போல அப்படியே நின்றாள். அவள் அசையாமல் நிற்பதை பார்த்த அசோக் மெதுவாக எழுந்து அவள் அருகே வந்தான். தனது 2 கரங்களையும் ஒன்றாக சேர்த்து அவளது கழுத்தின் இருபுறமும் மென்மையாக வைத்து அவளை தன்னருகே இழுத்து கொண்டான். ஏஞ்சலின் விழிகள் இன்னும் அதிர்ச்சியில் விரிந்தே இருந்தன. அவளை நெருங்கியவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளது 2 கண்களிலும் மெதுவாக ஆழமான முத்தங்களை பதித்தான். பிறகு அவளது கண்களை விட்டு விலகாமல் பார்த்தபடியே உதட்டோரம் குறும்பாக சிரித்தவன், உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், மிஷன் கம்ப்ளீட்டட் என்று சொன்னான். ஆனால் ஏஞ்சலுக்கோ அவன் சொன்னதற்கு பதில் சொல்லவும் முடியவில்லை. அவன் செய்ததை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அதிர்ச்சியும் வெட்கமும் குழப்பமும் ஒன்றாக கலந்த நிலையில் சிலை போல அப்படியே உறைந்து நின்றாள். போலீஸ் மேடம், யூ லவ் மீ டூவா என்று கேட்டான் அசோக். ஏஞ்சல் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டே நின்றாள். இல்லை, ஏன் கேட்குறேன்னா, நான் கிஸ் பண்ண பிறகு கூட நீங்கள் நடிக்கலைல்ல, அதான் கேட்குறேன். லவ் மீ டூ தானே மேடம் என்று மீண்டும் கேட்டான். அவனது விழிகளை நேராக பார்த்தாள் ஏஞ்சல். அந்த ஒரு நொடியிலேயே மயக்கமடைந்திருந்த தன்னை காப்பாற்றிய அந்த மனிதன், தனக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று துடித்த அந்த நல்ல மனசுக்காரன் அவள் மனக்கண்ணில் தோன்றினான். அது மட்டுமின்றி நான் உன்னை ஏற்கனவே காதலிக்கிறேன் என்று சில நிமிடங்களுக்கு முன் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றின் பின் ஒன்றாக அவள் மனக்கண் முன்னால் வந்து நின்றது. அத்தனை நினைவுகளும் ஒன்றாக சேர்ந்து அவளது கண்களை கலங்க வைத்தன. அவளது கண்களில் கண்ணீர் தேங்குவதை பார்த்த அசோக்கின் முகம் மெதுவாக மாறியது.
அடுத்த நொடியே ஏஞ்சல் வேகமாக அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பை எதிர்பார்க்காத அசோக் ஒரு நொடி உறைந்து போனான். பிறகு மெதுவாக புன்னகைத்தவன் அவளது முதுகை மெதுவாக தட்டி கொடுத்தான். சில நொடிகளுக்கு பிறகு அவள் விலகியதும் அவளை பார்த்து சிரித்தபடி அவன் கேட்டான், இனி என்ன பண்ண போறீங்க? தொழில் தர்மமா இல்லை காதலுக்கு மரியாதையா என்று கேட்டான். ஏஞ்சல் ஆழமாக மூச்சை இழுத்தாள். நான் யாருக்குமே நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். இனிமே உங்களை பற்றி அங்கேயும் சொல்ல மாட்டேன், அங்கே இருக்கிறத உங்ககிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் 2 பேருமே நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இடையில 3வது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க என்று சொல்லி சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் அவனை மீண்டும் மெதுவாக கட்டி அணைத்து கொண்டாள். எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். விஷ்ணுவை பழி வாங்கணும், அவனை அழிக்கணும்னு நினைக்காதுங்க. உங்கள் 2 பேரையும் பிரிக்கிற விஷயம் எது? உங்களோட பிரிவு எங்கே இருந்து தொடங்குச்சு? அதுக்கு காரணம் யார்? இப்போ வரைக்கும் உங்களை சேர விடாமல் பண்ணுறது யார்? இதை மட்டும் யோசிங்க ப்ளீஸ் என்று அவன் தோளில் முகம் புதைத்தபடியே கேட்டாள். அசோக் சிரித்தான். என் காதலி என்கிட்ட ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்குறா, முடியாதுன்னு சொல்லிடுவேனா என்ன என்றவன் அவளது நெற்றியை மெதுவாக வருடினான். கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை எங்கள் 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லை, அந்த விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சா நிச்சயமாக அவனை அசிங்கப்படுத்தி பழி வாங்குவேன். காலம் முழுக்க அவன் தலை நிமிர முடியாதபடி நான் செய்வேன். ஆனால் அப்பனை தடுக்கக்கூடாது, சரியா என்று கேட்க ஏஞ்சல் பதில் பேசவில்லை. மௌனமாக தலையை மட்டும் மாட்டினாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அசோக் தலையில் லேசாக கை வைத்து கொண்டான். ச்சே, உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்ததில் இதை மறந்துட்டனே என்று தனக்கு தானே முணுமுணுத்தபடி கதவை திறந்தான். வாசலுக்கு வெளியே டிப்டாப்பான உடையில் பணக்கார தோற்றத்துடன் கம்பீரமாக ஒரு சிங் நின்று கொண்டிருந்தார். அவர் அசோக்கை பார்த்ததும் புன்னகையுடன், மச்சான் நான் ரெடி, கிளம்பலாமா என்று கேட்க அசோக்கும் அதே புன்னகையோடு, எஸ் மச்சான் நானும் ரெடி, கிளம்பலாம் என்று பதிலளித்தான். அதை பார்த்து கொண்டிருந்த ஏஞ்சலுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் குழப்பத்துடன் அசோக்கை பார்த்து, இது யாரு என்று அதிர்ச்சியாக கேட்டாள். அசோக் மிகவும் சாதாரணமாக தோழை குலுக்கிவிட்டு, ஓ இவரா, இவர்தான் வீர் சிங், உன்னோட புது பாய் ஃப்ரெண்டு என்று அமைதியாக சொன்னான். அந்த ஒரு வார்த்தை ஏஞ்சலுக்கு மின்னல் தாக்கியது போல் இருந்தது. என்னது என்று அவள் அதிர்ச்சியில் உறைந்து போக அவளது பார்வை அசோக்கிடமிருந்து வீர்சிங்கிடமும் வீர்சிங்கிடமிருந்து அசோக்கிடமும் மாறி மாறி அலைந்தது. என்ன உளர்றீங்க? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவரை போய் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க என்று ஏஞ்சல் அதிர்ச்சியுடன் கேட்டாள். அசோக் சிரித்தபடியே, உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இவரை நல்லாவே தெரியும். இவர் தான் என்னோட மச்சான் பிரதாப் என்று சொன்னான். பிறகு பிரதாப்பையும் ஏஞ்சலையும் மாறி மாறி பார்த்தவன், இங்கே பாரு ஏஞ்சல், உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் அவளை இந்த பிரதாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்று தொடங்கியவன் ஆரம்பம் முதல் இறுதி வரை நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் ஏஞ்சலிடம் கூறி முடித்தான். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஏஞ்சலுக்கு இப்போது கங்காவின் மீது இருந்த எண்ணமே மாறிப்போயிருந்தது. அசோக் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, பைத்தியக்காரி, இப்போ கூட எதையுமே புரிஞ்சிக்காம விஷ்ணு தான் வேணும்னு அவனை தேடி போயிருக்கா. ஆனால் அவள் அங்கே போயிருக்கிறது விஷ்ணு மேலே உள்ள பாசத்துலேயோ இல்லை அட்ராக்ஷன்லேயோ கூட இல்லை. அவளுக்கு நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும், அது மட்டும்தான் இப்போ பெருசாக தெரியுது. அவளை பிரதாப் கூட சேர்த்து வாழ வைக்கிறேன்னு நான் சபதமே எடுத்திருக்கேன். அசோக் நான் சும்மாவா? அதான் ஒரு சின்ன பிளான். இப்போது நான் இவனை கூட்டிகிட்டு போனால் நிச்சயமாக அவளுக்கு சந்தேகம் வரும். ஒரு நொடி இடைவெளி விட்டவன் இருவரையும் பார்த்து புன்னகைத்தான். அதனால தான் அவளுக்கு சந்தேகம் வராதபடி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உன்னோட பாய் ஃப்ரெண்டாக பிரதாப் நம்ம கூடவே வரப்போகிறாரு. பிரதாப்பும் ஏஞ்சலும் ஒரே நேரத்தில் அசோக்கை பார்த்தார்கள். அசோக் உடனேயே, பிரதாப் நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. ஏஞ்சல் நீயும் தான், நம்ம பிளான் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது என்று சொல்லிவிட்டு தனது முழு திட்டத்தையும் இருவரிடமும் விரிவாக எடுத்துரைத்தான். அவன் பேசி முடித்ததும் ஒரு நொடி பிரதாப்பும் ஏஞ்சலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏஞ்சல் மனதிற்குள், கடவுளே,
வைஷ்ணவி மேடத்தோட வாழ்க்கையை காப்பாற்ற நான் இதை பண்ணித்தான் ஆகணும் என்று உறுதியாக நினைத்தாள். அதே நேரத்தில் பிரதாப்பும், கங்கா மேலே நான் வச்சுருக்க காதலை ப்ரூஃப் பண்ண இதை பண்ணித்தான் ஆகணும் என்று தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டான். அடுத்த நொடியே பிரதாப்பும் ஏஞ்சலும் ஒருவரை ஒருவர் பார்த்து உறுதியாக கைகுலுக்கி கொண்டார்கள். அங்கேயே அப்போதே கோயம்புத்தூரை நோக்கிய அவர்களது பயணம் தொடங்கியது. மறுபுறமோ ஹோமுக்கு சென்று சிவராமனை சந்தித்த தேவேந்திரன் அவரையும் அழைத்து கொண்டு நேராக சிவராமனின் வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடியே அங்கு ஒன்றாக நின்றிருந்த விஷ்ணுவையும் வைஷ்ணவியையும் பார்த்தவர் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தார். என்ன விஷ்ணு, நீ நீ இங்கே வரேன்னு சொல்லவே இல்லையே என்று கேட்டார் தேவேந்திரன். விஷ்ணுவோ வேகமாக அவரிடம் ஓடி வந்து, அதெல்லாம் இருக்கட்டாங்கள், என்னோட எதிரி என் கூடவே இருக்கிறதா சொன்னீங்களே, அது யாரு என்று நேரடியாகவே கேட்டான். தேவேந்திரன் ஒரு நொடி தயங்கிவிட்டு, தெரியாதுப்பா, தகவல் கிடச்சிது அதான் சொன்னேன், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார். அவர் பேசி முடியும் முன்பே வைஷ்ணவி ஒரு அடி முன்னால் வந்து, தகவல் கிடைச்சதா? யாரு உங்களுக்கு தகவல் சொன்னது என்று கூர்மையாக கேட்டாள். தேவேந்திரன் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தார். அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா, தகவல் கிடச்சிது, நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்க என்று மட்டும் கூறிவிட்டு சிவராமன் அவர்களிடம், நான் கிளம்புறேன் என்று அவசரமாக வெளியேற முயன்றார். உடனே வைஷ்ணவி அவரிடம், வீட்டுக்கு வந்துட்டு காஃபி கூட குடிக்காமல் போகிறீங்க, உட்காருங்க சார், நான் காஃபி போட்டு தரேன் என்றாள். ஆனால் தேவேந்திரனோ தலையசைத்தபடி, இல்லைம்மா பரவாயில்ல, சிவராமனை கூட்டிகிட்டு வரத்தான் வந்தேன், நான் கிளம்புறேன் என்று கூறி வேகமாக வாசலை நோக்கி நடந்தார். அதே நேரத்தில் வெளியே சென்றிருந்த கங்கா வாசல் வழியாக உள்ளே வந்தாள். கங்காவை பார்த்த நொடியே தேவேந்திரனின் கால்கள் ஒரு கணம் நின்று போயின. அவரது முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. அதை வைஷ்ணவி மட்டுமே கவனித்தாள். விஷ்ணு, இது யாரு என்று இயல்பாக கேட்டார் அவர். விஷ்ணு சிரித்தபடியே, இவதான் கங்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணு என்று அவளை அறிமுகப்படுத்தினான். ஓ அப்படியா என்று சொன்ன தேவேந்திரன் ஒரு நொடி கூட அங்கு நிற்காமல் வேகமாக வெளியேறினார். ஆனால் சிவராமன் மட்டும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அப்படின்னா இவதான் அந்த கங்காவா? அதாவது கதிரோட தங்கச்சி காயத்ரி இவதானா? பழி வாங்கிறதுக்காக மறுபடியும் இங்கே வந்திருக்காளா? அப்போது என் பையனுக்கும் வைஷ்ணவிக்கு நடந்த கல்யாணம்? கடவுளே, இப்போ என்னால் வாய் திறந்து கூட எதுவும் சொல்ல முடியாதே என்று மனதிற்குள் கதறினார். அவரது கண்கள் ஒருமுறை கங்காவை பார்த்துவிட்டு உடனேயே விலகின. கங்காவோ எதுவும் தெரியாதவள் போல, ஹாய் அங்கிள் என்று சாதாரணமாக சொன்னாள். அவள் முகத்தை பார்த்த அடுத்த நொடியே சிவராமன் கோபமாக தனது முகத்தை திருப்பிக் கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் நேராக தனது அறைக்குள் சென்று விட்டார். அதை பார்த்த விஷ்ணுவுக்கு மீண்டும் குழப்பம் அதிகரித்தது. அப்படின்னா இதுங்க 2 பேருக்கும் கூட ஏற்கனவே பழக்கம் இருக்குதா? கடவுளே, யார் யாருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு, யார் தெரிஞ்சவங்க யார் தெரியாதவங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். அந்த நேரத்தில் கங்கா அவன் அருகில் வந்து, விஷ்ணு, உன்னோட டேடியை என்னை பார்த்ததும் கோபமாக போகிறாரு என்று கேட்டாள். விஷ்ணு எரிச்சலுடன் அவளை பார்த்து, போய் அவர்கிட்டே கேளு என்று சொல்லிவிட்டு சோஃபாவில் சென்று சோர்வாக அமர்ந்தான். உடனே கங்கா விஷ்ணுவின் பக்கத்தில் வந்து அமர நினைத்தாள். ஆனால் அவள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் வைஷ்ணவி முந்தியடித்து கொண்டு வந்து நேராக விஷ்ணுவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். அந்த காட்சியை பார்த்த விஷ்ணுவுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது. இருந்தாலும் எதுவும் தெரியாதது போல முகத்தை வைத்துக்கொண்டு அமைதியாக தனது மொபைலையே பார்த்து கொண்டிருந்தான். வைஷ்ணவியோ கங்காவை நேராக பார்த்தபடியே இன்னும் கொஞ்சம் விஷ்ணுவின் தோளோடு நெருக்கமாக ஒட்டி அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்த கங்காவுக்கு உள்ளுக்குள் கோபம் பொங்கியது. விஷ்ணு, இப்போ எதுக்காக என்கிட்ட கோபப்படுற என்று கேட்டாள் அவள். விஷ்ணுவோ இன்னும் மொபைலில் இருந்த பார்வையை எடுக்காமலேயே, பின்ன என்ன டார்லிங், என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும், அவர் ஏன் கோச்சிட்டு போகிறாருன்னு எனக்கே தெரியல என்று அலட்சியமாக சொன்னான். விஷ்ணு, வா, இங்கிருந்து எழும்பு என்று கங்கா கட்டளையாக சொன்னாள்.
உடனே விஷ்ணு, இல்லைடா கால் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். நீ உட்கார்ந்துருக்கிறது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் பக்கத்தில் நீ உட்கார்ந்துருக்கிறது எனக்கு பிடிக்கல என்று கங்கா முகத்தை சுளித்தபடி சொன்னாள். அதற்கு விஷ்ணு அமைதியாக, இங்கே பாரு கங்கா, நான் ஒன்றும் அவள் பக்கத்தில் போய் உட்காரல, அவள் தான் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கா. அதை சொல்லும்போது கூட அவன் பார்வை மொபைலிலிருந்து விலகவில்லை. விஷ்ணு, இங்கே பாரு, நீ என்னை கோபப்படுத்தாத. ஆமாம், நீ எப்போ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிற என்று கங்கா கேட்டாள். விஷ்ணுவோ மிகவும் சாதாரணமாக தோழை குலுக்கி, டிவோர்ஸ் தானே, சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியிருக்கு, அவங்க வந்ததும் சேர்ந்து ஒன்றா போய் பண்ணிக்கலாம், சரியா என்று சொன்னான். அதை கேட்ட கங்காவின் முகத்தில் உடனேயே சந்தோஷம் மலர்ந்தது. வரப்போகின்ற அந்த முக்கியமான ஆள் அசோக் என்பதை அறியாமல் மனதிற்குள் வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தாள் அவள். உடனேயே விஷ்ணு கங்காவை பார்த்து, கங்கா, ஒரு கப் காஃபி போட்டு தரியா என்று கேட்க கங்காவோ அவனை பார்த்து, ஏன் விஷ்ணு, அதுக்கு தான் வீட்டில் வேலைக்காரி இருக்காளே என்று சொன்னாள். உடனேயே விஷ்ணு சிரித்துக்கொண்டே, வேலைக்காரி போட்டு கொடுக்குற காஃபியை விட வீட்டுக்காரி கையால் போட்டு தர காஃபி நல்லா இருக்கும் என்று சொல்ல அந்த ஒரு வார்த்தை போதும் கங்காவின் மனம் முழுவதும் சந்தோஷம் நிரம்பியது. அவ்வளோதானே, இப்போவே போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறையை நோக்கி நடந்தாள். விஷ்ணுவோ தன்னோடு ஒட்டி கொண்டு அமர்ந்திருந்த வைஷ்ணவியை திரும்பி பார்த்தான். சோஃபாவில் அவ்வளவு இடம் இருக்குல்ல, இப்படி வந்து உரசிட்டு தான் இருக்கணுமா, அதுவும் என்னோட வருங்கால பொண்டாட்டி முன்னாடி என்று கேட்டான். உடனே வைஷ்ணவி முகத்தை சுளித்தபடி, எனக்கும் கால் வலியாக இருந்துச்சு, அதான் இங்கே வந்து உட்கார்ந்தேன். எனக்கு என்ன வேண்டுதலா உங்களை வந்து உரசிக்கிட்டு இருக்கணும்னு? பெரிய மன்மதன் இவர், இதில் இவரை உரசிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்கிறாரு என்று முணுமுணுத்தாள். உடனேயே விஷ்ணு, எனது கால் வலியா, எங்கே வலிக்குது நான் பார்க்கட்டு என்று சொல்லிக்கொண்டே அவளது புடவையை முழங்கால் வரை திடீரென்று உயர்த்தினான். அவ்வளவுதான். வைஷ்ணவி அதிர்ச்சியில் தனது இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது கரங்களை மெதுவாக தனது கைகளால் விலக்கிய விஷ்ணு, மறைக்க வேண்டியதை மறைக்காம முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறத பாரு என்று குறும்பாக சொன்னான். வைஷ்ணவியோ உடனேயே வெட்கத்துடன் அவனது கைகளை தட்டிவிட்டு வேகமாக எழுந்து செல்ல முயன்றாள். அந்த நேரத்தில் விஷ்ணு மெதுவாக வைஷ்ணவிக்கு மட்டும் கேட்கும் அளவிற்கு, கங்கா, என் பக்கத்தில் இடம் காலியாக இருக்குது, வந்து உட்கார்றியா என்று சத்தமாக அழைத்தான். அந்த ஒரு வார்த்தை போதும் எழுந்து சென்ற வைஷ்ணவி ஒரு நொடி கூட யோசிக்காமல் சட்டென்று திரும்பி வந்து மீண்டும் அவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். அமர்ந்ததும் எதுவுமே நடக்காதது போல தனது மொபைலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த விஷ்ணுவோ மனதிற்குள் சிரித்து கொண்டான். விட்டா மடியிலேயே வந்து உட்காந்துருவா போல என்று நினைத்தவன் எதுவும் தெரியாதவன் போல அமைதியாக வைஷ்ணவியை மட்டுமே பார்த்து கொண்டு, கங்கா, என்னோட மடியில் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குது, வரியா என்று கேட்க வைஷ்ணவி அதிர்ச்சியாகி விஷ்ணுவை பார்த்தாள்.